கரூர் சம்பவத்துல இடையூறின்றி விசாரணை நடந்தால் மட்டுமே உண்மை வெளிவரும்னு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவிச்சிருக்காரு. பெரம்பலூர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு, கரூர்ல விஜய் கூட்டத்துல 41 பேர் இறந்த சம்பவம் குறித்து தனி நீதிபதி விசாரணையும் போலீஸ் உயர் அதிகாரி தலைமையில மற்றொரு புலனாய்வு விசாரணையும் நடப்பதாகவும், இந்த விசாரணையின் நியாயமாக நடப்பதற்கு திமுக அமைச்சர்கள், அதிகாரிகள் என அனைவரும் ஒத்துழைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு. எதுவுமே அறியாமல் நடந்த சம்பவத்துக்கு தாவேகா மீது பழி போடக்கூடாதுன்னு கூறிய வாசன், அந்த சம்பவத்துக்காக ஒரு கட்சியை பலிகாடா ஆக்குனா காவல்துறை ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன செய்தனர்னு கேள்வி எழுப்பப்படுறதா குறிப்பிட்டிருக்காரு. சம்பவம் நடந்த பிறகு குழப்பம் விளைவிக்கும் வகையில திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பேசி வர்றதா குற்றம் சாட்டினாரு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை திமுக தரப்பு உணரணும்னு, அதிகாரிகளும் ஒருதலைபட்சமாக நடப்பதையும் பேட்டி கொடுப்பதையும் நிறுத்தணும்னு கூறிய ஜி.கே. வாசன், இடையூறின்றி விசாரணை நடந்தா கரூர் சம்பவத்துல உண்மை தானா வெளிவந்துரும்னு கூறினாரு.